வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முதலடை பருவத் தேர்வு 2024 உயிரியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆர்கி பாக்டீரியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்டோபாக்டர். ஜிம்னோஸ்பம் கருவுன் திசு அது கேட்டிருக்காங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 × 2 4. விரியான் என்றால் என்ன? பிரயோபைட்டுகளின் கருவுறுதலுக்கு நீர் அவசியம் ஏன்? வேரின் பகுதிகளை படமறைந்து பாகம் குறி. இலை அடுக்கமைவு என்றால் என்ன? அடுத்து 2 × 3 6. இதில் கேப்னோஃபிலிக் பாக்டீரியா என்றால் என்ன? பிளக்டோஸ்டீல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வேர் ஏறுகொடிகள் எவ்வாறு தண்டு ஏறுகொடியிலிருந்து வேறுபடுகிறது? பாசிகளில் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என ஏற்கிறாயா? எவ்வாறு? லைக்கன் பொது பண்புகளை எழுதுக. ஜிம்னோஸ்போமுக்கும் ஆஞ்சியோஸ்போமுக்கும் உள்ள வேறுபாடுகளை பட்டியலிடுக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோஜுவாலஜி. இதில் பார்த்திங்கன்னா சிற்றினம் வரையறு, மூடிய வகை மற்றும் திறந்த வகை சாற்றோட்ட மண்டலம் வேறுபடுத்துக. கிளைட்டோலம் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் குறிப்பிடு. ஹெட்ரோடென்ட் அமைப்பு என்றால் என்ன? மனித பல்சூத்திரத்தினை எழுதுக. ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையிலி. சமச்சீர் பற்றி சுருக்கமாக விவரி. சந்திப்புகளின் பகுதிகளை பற்றி குறிப்பு எழுதுக. தலை இல்லாமல் கரப்பாம்பூச்சி உயிர் வாழுமா? கூற்றை நிலைநிறுத்துக. கல்லீரலின் 3 பணிகளை குறிப்பிடு. பெயரிடுதலுக்கான அடிப்படை விதிகள். முதுகு நாணுற்றவை முதுகு நாணுடையவை வேறுபடுத்துக. ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். பயாலஜி ரிலேட்டடாக 11th பயாலஜி ரிலேட்டட் நினச்சிங்கன்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ 10th அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 6 சப்ஜெக்ட் வரும். அதில் பயாலஜி ரொம்ப முக்கியம். இது 2 பார்ட்டாக பிரியும். பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி, உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை முடிஞ்ச வரைக்கும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.